ஹலோ மக்களே, பொங்கல் தாண்டி இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்றோம். எல்லாரும் எப்படி பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணீங்க, எல்லார் பொங்கலும் எப்படி இருந்ததுங்கிறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாங்க நல்லாவே ஜாலியா பொங்கல் கொண்டாடினோம். எங்க வீட்டு பொங்கல் நல்ல சிறப்பா இருந்துச்சு. இது திருநெல்வேலி ஸ்டைல்ல நாங்க வைக்கக்கூடிய இடி சாம்பார். அந்த இடி சாம்பாருக்கு நாட்டு காய்கறி எல்லாமே ஜாஸ்தியாவே போட்டு வைக்கக்கூடிய குழம்பு அது. அதுக்கு உருளைக்கிழங்கு, சிறுகிழங்கு, சேனக்கிழங்கு, கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, நம்ம வாங்கின கிழங்கு ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், வாழைக்காய், சீனவரைக்காய், பூசணிக்காய். ஆல்ரெடி நம்ம பூசணிக்காய் பச்சடி தனியா வைப்பாங்க. இந்த பூசணிக்காய் பச்சடியோட வீடியோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். தக்காளி, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், வாழைப்பூவு, அப்புறமா கோஸோட ஒரு 4 எதல் இதுல போட்டிருக்காங்க. இது எல்லாமே நல்ல பெரிய பெரிய பீஸா கட் பண்ணிக்கணும். ஏன்னா இதுல நம்ம மொத்தமா காய் போடும்போது ஒண்ணுக்கு ஒண்ணு சின்ன சின்ன எல்லாம் ஒரே மாதிரி பெரிய பீஸா போட்டா நமக்கு சாப்பிடுறதுக்கு காய் கிடைக்கும். இல்லாட்டினா அப்படியே குழஞ்சி போயிடும். இதுல முருங்கைக்காய் போடலாம். எங்களுக்கு முருங்கைக்காய் கிடைக்கல, அதனால நாங்க முருங்கைக்காய் போடல. எல்லா காய், கேரட்டு, பீன்ஸ், மாங்காய் எல்லாம் நல்ல பெரிய பீஸா கட் பண்ணணும். அப்பனாதான் மாங்காய் குழஞ்சு போகாம இருக்கும். இது மஞ்சள், பச்சை மஞ்சள் நம்ம வாங்கியிருப்போம் இல்லையா பொங்கலுக்கு, அந்த மஞ்சள். இந்த காய்கறி எல்லாம் ஃபர்ஸ்டே போட்டு வேக வைக்க கூடாது. வெண்டைக்காய், தக்காளி, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் போட்டு வேக வைக்க கூடாது. அப்புறம் நம்ம பருப்பு எடுத்திருக்கோம். ஒரு 100 பருப்பு எடுத்திருக்கேன். தண்ணி ஊத்திட்டு நல்ல 2 தடவை பருப்பை கழுவிட்டு, பருப்பு அவியறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, மஞ்சத்தூள், உப்பு போட்டு வச்சிருக்கேன். ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மாங்காய் ஒரு பெரிய மாங்காய் நான் போட்டிருக்கிறதுனால எனக்கு எவ்வளவு புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். இந்த புளியில எந்த இதுவுமே கிடையாது. அந்த தோல், நாறு, அந்த மாதிரி இருக்கிற குப்பையெல்லாம் இல்லாம கிளீன் பண்ணி வச்சதுலதான் ஒரு பெரிய சைஸ் புளி, ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம ஆல்ரெடி காய் கட் பண்ணி கழுவி வச்சிருக்கோம் இல்லையா, அதுல இந்த செம்பு 1/2 லிட்டரு. நான் இதுக்கு 2 செம்பு தண்ணி ஊத்துறேன். நம்ம அந்த செலவு ஃபுல்லா எடுத்து வச்சிருந்த காய்க்கு 1 லிட்டர் தண்ணி. நீங்க உங்க வீட்டுல எல்லாத்துலயும் கம்மியா எடுக்கிறீங்கன்னா உங்க காய்க்கு தக்கன தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இதெல்லாம் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு அடுப்புல வச்சிடறோம். அடி கனமான குக்கர் இது. உங்கள்கிட்ட குக்கர் இல்லாட்டி வேற ஏதாவது கனமான பாத்திரத்துல வச்சீங்கன்னா தான் குழம்பு கரெக்டா வரும், அடி பிடிக்காம வரும். ஃபர்ஸ்ட் அதுக்காக தான் சொல்றது. பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ பருப்பை எடுத்து வச்சுட்டு தேங்காய் மசாலா அரைக்கிறதுக்கு இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அதுல ஒரு கொஞ்சமா சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சு நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி நல்லா ஃபைனா அரைச்சுக்கணும். இப்போ இடி சாம்பாருக்கு ஒரு பொடி திரிக்கணும். அந்த ஸ்பெஷல் பொடி தான் நம்ம இந்த குழம்புக்கான மசாலாவே. வத்த பொடி, சாம்பார் பொடி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த ஸ்பெஷல் மசாலா பொடி மட்டும்தான். அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் அரிசி, 3 ஸ்பூன் சாம்பார் பருப்பு மீன்ஸ் துவரம் பருப்பு, 3 ஸ்பூன் தனியா, ஒரே 1 ஸ்பூன் எல்லாமே டேபிள் ஸ்பூன் தான். ஒரே 1 ஸ்பூன் கடலை பருப்பு, ஒரு சின்னங்கிறத விட ஒரு 5 கிராம் வெந்தயம், அப்புறம் ஒரு 10 கிராம் அளவுக்கு மிளகு, அதே மாதிரி ஒரு 10 கிராம் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். நீங்க இதை ஒரு சின்ன ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் அளவுல கூட நீங்க எடுத்துக்கலாம். பெரிய துண்டு காயம் 2 எடுத்து வச்சிருக்கிறேன். அதே மாதிரி காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய். நம்ம குழம்புல பச்சை மிளகாவும் போட போறோம், அதனால காரத்துக்கு தக்கன காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கு. காஞ்ச மிளகாய் அந்த காம்புக்கு இல்லாமலே நாங்க வறுத்துருவோம். எண்ணெயே சேர்க்காம காயத்தை தவிர மீதி எல்லாத்தையும் போட்டு இந்த அளவுக்கு வறுத்துக்கணும். நல்லா கருகாம வறுத்துக்கணும். வறுத்ததுக்கு அப்புறமா இந்த காயம் பீஸ் 2 பீஸ் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை மட்டும் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து நல்லா பொரிச்சுட்டு தட்டி மிக்சி ஜார்ல போட்டு இந்த மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்ப குழம்புல நம்ம பருப்பை ஊற்றிட்டோம். காய் நல்லா வெந்துருச்சு. மஞ்சத்தூள், உப்பு போட்டு காய் வேக வச்சாச்சு. குழம்புக்கு தேவையான உப்பு ஆல்ரெடி சேர்த்தாச்சு. இதுல நம்ம பருப்புக்கு அப்புறமா தேங்காய் அரைச்சி வச்ச மசாலா, நம்ம திரிச்சு வச்ச பொடி, மொத்த பொடி இந்த குழம்புக்கு தேவையானதுதான் போட்டாச்சு. நம்ம புளி கரைச்சி ஊற வச்சிருந்தோம் இல்லையா புளி, அந்த புளியை மட்டும் இப்ப நம்ம கரைச்சதுல ஊத்திடலாம். கரைச்சி வச்சிருந்த புளியை இதுல ஊத்தியாச்சு. ஃபர்ஸ்டே புளி ஊத்திட்டீங்க அப்படின்னா கிழங்கெல்லாம் கொஞ்சம் வேகிறதுக்கு ரொம்ப இதாயிரும், லேட் ஆயிடும், மீதி காய்கறி குழஞ்சிரும். நம்ம லாஸ்டா புளி ஊத்தும் போது காய்கறி எல்லாமே கரெக்டான பதத்துல வெந்திருக்கும். இப்போ இது குழம்பு கொதிக்கும் போதே நல்ல ஒரு கரண்டி வச்சு மேல இருந்து கீழே வரைக்கும் நம்ம கிண்டிட்டே இருக்கணும்.
ஏன்னா பருப்பும் அரிசியும் சேரும்போது குழம்பு வந்து சீக்கிரம் திக்காயிருச்சுன்னா அடி பிடிச்சா டேஸ்டே மாறிடும். அப்படிங்கறதுனால நல்லா ஃபர்ஸ்ட்ல இருந்தே கீழே இருந்து மேலா வரைக்கும் நம்ம கலக்கிக்கிட்டே இருந்தாதான் கரெக்டா இருக்கும் குழம்பு. நல்ல குழம்பு கொதிச்சு பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ ரெண்டுல எதுனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வாசனை நல்லா இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, அது தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, வெண்டைக்காய் எல்லாம் நம்ம எடுத்து தக்காளி எல்லாம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் இதுல போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதிச்சு வெந்து வந்ததுக்கு அப்புறமா தேங்காய் எண்ணெயில நான் சொன்ன நம்ம நார்மலா தாளிக்கிற மாதிரி கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை வந்து நல்லா நிறையவே போட்டு தாளிங்க. அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். குழம்பு இந்த அளவுக்கு நல்லா சுத்தி கொதிக்கணும். சென்டர்ல மட்டும் கொதிக்க கூடாது, சுத்தி கொதிக்கணும். நல்லா எப்படி கொதிக்குது பாத்தீங்களா? இப்படி கொதிக்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு குழம்புக்கு தாளிச்சு ஊத்திடலாம். தாளிச்சு ஊத்திட்டு கடைசியா ஒரு கை நிறைய கொத்தமல்லி, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பச்சை கருவேப்பிலை கொத்தமல்லி இதுல சேர்க்கிறோமோ டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இப்போ இதுல வந்து தாளிச்சு ஊத்திட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த குழம்பு வந்து நாங்க பொங்கச்சோறுக்கு வச்சு அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு பொங்கச்சோறுக்கு மட்டும் வச்சு சாப்பிடுறது கிடையாது. தோசை, மறுநாள் காலையில பொங்கல் கஞ்சிக்கு தொட்டுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதே ப்ரொசீஜர்ல இந்த குழம்பு வச்சு பாருங்க. அளவுகள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சு செஞ்சீங்கன்னா டேஸ்ட் செம்மையா இருக்கும். இந்த இட்லி சாம்பாரோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நீங்க ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்துட்டு நாங்க பொங்கல் அன்னைக்கு மத்தியானம் இதே குழம்புக்கு பொங்கச்சோறு, இது வந்து காய்கறி எல்லாமே இந்த மாதிரி அள்ளி வச்சு சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து முறுக்கு வத்தலும் அப்பளமும் சூப்பரா இருக்கும். இது மறுநாள் அந்த குழம்பு சூடு பண்ணது. அதே மாதிரி நம்ம எப்ப சூடு பண்ணாலும் ஒண்ணு மண் பாத்திரத்துல ஊத்தி சூடு பண்ணணும், அப்படி இல்லைன்னு சொன்னா அடிகனமான பாத்திரத்துல ஊத்தி சூடு பண்ணணும். தேங்க்யூ மக்களே. இதே மாதிரி வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி